41 பேர் செத்து போயிட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட 11 குடும்பம் நான் வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. இவங்க எல்லாத்தையும் தூக்கி பஸ்ல ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு, அதாவது டிராவல் பேக் எடுத்து டூர் பேக் எடுத்துக்கிட்டு எல்லாரும் மகாபலிபுரம் வர்றாங்க. மகாபலிபுரத்துக்கு தான் விஜய் போவாராம். அந்த ஹோட்டலை சுத்தி 1 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்க கூடாது, பிரஸ் சந்திக்க மாட்டாராம். பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐனுடைய அந்த 3 எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர் ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறையால் போடப்பட்டது. அந்த எஃப்ஐஆர் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கன்சர்ன் ஸ்டேக் ஹோல்டரை ஏன் விஜய் சந்திக்கிறாரு, அவர் சந்திச்சு அந்த மக்களை பார்த்து பேசுறத யாருமே வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஏன் தடுக்கிறாரு? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? மக்களை கூப்பிட்டு நீங்க என்ன பேச போறீங்க? சட்டப்படி அப்படி பேசுறதுக்கு உரிமை இருக்கா, ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இது கண்டிப்பா விஜய்க்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் சிபிஐல பெரிய சிக்கல்ல போய் நிக்க போகுது. தாவேக்கால நடக்கக்கூடிய உட்கட்சி சண்டல் அப்படிங்கிறது ஒரு உச்சத்துக்கு வந்துருச்சு. குஷி ஆனந்த தூக்க போறாங்க. நீ போய் முதல்ல பாண்டிச்சேரியை மட்டும் பாரு, தமிழ்நாட்டுக்கு நீ தலைவரா இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் நகர்ந்துட்டாரு அப்படிங்கிறதா கடந்த 2 நாள் செய்தியும். ஒரு பக்காவான கேமை ஆதவர்ஜுனா ஆடிட்டார். ஆதவர்ஜுனா, ஜானு, இந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த டெல்லி போயிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக புஷி ஆனந்த காலி பண்றதுக்கு சில ஸ்கெட்சை போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய 2 ட்விட்டர் பேஜையும் எடுத்து பாருங்க. ட்விட்டர் பேஜ்ல ட்விட்டர்ல அடிச்சுக்கிறாங்க யாரு, ஆதவர்ஜுனா டீமும் புஷி டீமும். சோ அப்ப இது திட்டமிட்டு சில விஷயங்களை ஆதவர்ஜுனா பிளான் பண்ணி புஷியை காலி பண்றாரு. கரூர் துயர விஷயத்துல சிபிஐனுடைய விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ தாவைக்காவினுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்க 2 பேர், அப்புறம் கரூர் மாவட்டத்தினுடைய ஒரு பொறுப்பாளர், இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எஃப்ஐஆர் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் பதிஞ்ச ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. வழக்கமாக சிபிஐ எப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எஃப்ஐஆரையே கேரி ஓவர் பண்ணி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் அவங்க எஃப்ஐஆர் கேரி ஓவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ இந்த விசாரணையை சிபிஐ நடத்தும் அப்படின்னு சொன்னப்போ நீதி வெல்லும் அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. ஆனால் சிபிஐ வழக்கு பதிஞ்சிருக்கு இல்லையா, இந்த வழக்கு தமிழ்நாடு அரசு பதிஞ்ச வழக்கு தான் எடுத்து அவங்க விசாரிக்கிறாங்க. இது தொடரும். இவங்க என்ன நினச்சாங்க, சிபிஐ விசாரிச்சது அப்படின்னா நம்ம மேலே எஃப்ஐஆர்லாம் போட மாட்டாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எஃப்ஐஆர் கேரி ஓவர் ஆகி திருப்பி இவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2வது எஸ்ஐடி பண்ண அந்த குறுகிய கால ஆய்வும், அதே மாதிரி தனிநபர் ஆணையம் பண்ண ஆய்வும் எல்லாமே இன்னைக்கு சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே கொடுத்து அதனுடைய அடிப்படையில் தான் அந்த விசாரணையே நடக்கும். பிரச்சனை என்ன அப்படின்னா, நார்த்ல இருந்து அதிகாரிகள் வர்றாங்க, 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. இவங்க இங்க தேடி இன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸும் ஐபியும், அது மட்டும் இல்லாமல் கியூ பிரான்ச்சு, இங்க இருக்கக்கூடிய ஐஎஸ், இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் அது நடக்கும். பேருக்கு போய் விசிட் பண்ணிட்டு வராங்க, போய் மக்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு வந்த உடனே ஓஹோ இதுதான் பிரச்சனையா அப்படின்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது, வரவும் மாட்டாங்க. லோக்கல் போலீஸுக்கு தான் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா அவங்க இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதான் இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட்ஸை எடுத்து படிச்சு பார்த்தா அதை கிராஸ் வெரிஃபை பண்ணி அதை எப்படி எழுதலாம், யாருக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணப்படும். அப்போ இந்த வழக்கில் இந்த தகவல்கள் கொடுக்கறது கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறையினர் இவங்க தகவல் சேகரிச்சதை வச்சு தான் அவங்க பண்ணவே முடியும். இப்போ சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, இந்த சிபிஐ இனிஷியேட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த சிபிஐ இனிஷியேட் ஆகிறதுல தான் விஜய் கட்சிக்குள்ள பல குளறுபடிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குறிப்பாக கடந்த ஒரு 4 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா, புஷி ஆனந்த் தரப்பும் அதே சமயத்தில் ஆதவர்ஜுனா தரப்பும், ஜான் ஆரோக்கியசாமி பவர்ஃபுல்லாக இருக்கார். இப்போ புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனா தரப்பு 2 பேரும் மாறி மாறி ட்விட்டரில் அடிச்சுக்கிறாங்க. புஷி ஆனந்த கட்சியை விட்டு நீக்கணும், அவர் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படணும், அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி இருக்கக்கூடாது, அந்த இடத்துல ஆதவர்ஜுனா வரணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா அவருக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களை வச்சு, ஐடி பவரை வச்சு, அந்த வார் ரூமை வச்சு நரேஷன் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது நடக்க போகுது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள புஷி ஆனந்த தூக்கி புதுச்சேரியினுடைய பொறுப்பாளராக மட்டும் போட போறாங்க. அதே சமயத்தில் ஆதவர்ஜுனாவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தாவேக்காவினுடைய தலைவராக போடுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் பனையூர்ல நடந்தது. புதுச்சேரியில புஷி ஆனந்த் முதல்வர், இங்க துணை முதல்வர் ஆதவர்ஜுனா, முதல்வர் விஜய், அப்புறம் ஜனாதிபதி பதவி வேற யாருக்காக கொடுப்பாங்க, ஜனாதிபதி பதவி கொடுப்பாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து கட்சிக்குள்ள நடக்குது. ஸோ இப்படி ஒரு கிரைசிஸ் நடந்துச்சு. இதில் முக்கியமாக நாம கவனிக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா, நான் இங்கே இருக்கக்கூடிய கட்சியில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா தம்பிகள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது திமுக சதி, போலீஸ்காரங்க இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக தெரியும். அது யாரோட மிஸ்டேக்குன்னு தெளிவாக தெரியும். 2வது, இந்த மிஸ்டேக்குக்கு பிறகு இந்த மிஸ்டேக்கை கட்சிக்குள்ளே யார் பொறுப்பெடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். இது மாதிரி ஒரு சம்பவம் திரும்பி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது புஷி ஆனந்தை எலிமினேட் பண்ணிட்டு அந்த இடத்த ஓவர்டேக் பண்ணி ஆதவர்ஜுனா உட்கார்றதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா புஷி ஆனந்த் ஆரம்ப காலகட்டத்திலே விஜய் கூட இருக்கார். ஸோ அவர் எலிமினேட் பண்ண முடியலை.
யார் எஸ்.ஏ. சந்திரசேகரனாலேயே அவர் எலிமினேட் பண்ண முடியல. ஆமாம், ஏற்கனவே வந்து விஜயை வந்து தவறாக வழிநடத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி புகார் எல்லாம் அவர் வச்சிருந்தாரு. ஸோ அப்போ இதை ஒரு சான்ஸாக பயன்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, அப்போவே அப்பா சொன்னார், இங்கே பாருங்க இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ தலைமறைவாகி ஓடி போயிட்டாரு, இறந்து போன மக்களை இவர் போய் சந்திக்கலை, அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே கட்சிக்கு அடுத்தடுத்த சிக்கல் ஏற்படும். அதனால் இவரை வந்து பாண்டிச்சேரிக்கு போட்டு விட்டுருவோம், வேலையை முடிச்சிருவோம். இங்கே தமிழ்நாட்டை ஆதவர்ஜுனா போட்டிருக்கோம். ஆதவர்ஜுனா டெல்லியில் போய் உட்காந்து பண்ண லாபியே இதுதான். கண்டிப்பாக சிபிஐ டேக் ஓவர் பண்ணும்போது எஃப்ஐஆரை தூக்கி போட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு போட்டால் அந்த எஃப்ஐஆர் இருக்கும், காவல்துறை போட்டால் எஃப்ஐஆர் இருக்கும். அந்த எஃப்ஐஆர் தான் கேரி ஓவர் ஆகி வரும். அதுலேயும் தெளிவாக ஆதவர்ஜுனா என்ன கேம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து மதியழகன், புஷி ஆனந்த் இந்த டீமை மட்டும் கைது பண்ணிக்கங்க, இல்லை என்னமோ பண்ணிக்கங்க. ஆதவர்ஜுனா, ஜானு, விஜய் டீம் இது தனியாக ஒரு டீமை ரெடி பண்ணுறாரு. விஜய்க்கு இன்னொரு டீமை அவர் ரெடி பண்ணுறாரு. இது வந்து இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த கட்சியும் டேக் ஓவர் பண்ணுற இடத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் வந்து நேற்று கடந்த 24 மணி நேரமாக ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கு. கட்சியை எப்படியாவது புஷி ஆனந்திடமிருந்து ஆதவர்ஜுனாவை கைமாற்றணும், இவரை பாண்டிச்சேரிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புஷி ஆனந்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்கா பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாருமே புஷி ஆனந்தால் நியமிக்கப்பட்டவர்கள். அவங்க எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி வெளியெடுக்க போகிறாங்க. கட்சிக்குள்ள ஒரு ரீசஃபிள் நடக்க போகுது. ஆதவர்ஜுனாவுக்கு தேவையான ஆட்களை கொண்டு வர போறாரு. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே காளியம்மாள் மாதிரியான, அது மட்டும் இல்லாமல் அதிமுக இருந்த சில மினிஸ்டர்ஸ், பொறுப்பாளர்கள் தாவேக்காக்குள்ள வர நினைச்சவங்கள உள்ள விடலை. ஆனால் அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகள் நடக்குது அப்படிங்கிறாங்க. இதுல இந்த கட்சி பொறுப்புகளுக்காக பலரும் காசு கொடுத்தான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இழப்பீடு எல்லாம் கொடுப்பாங்களா? அதாவது நீங்க இழப்பீடுன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வேதனையா இருக்கு அப்படின்னா, இது வந்து இந்திய வரலாறுல உலக வரலாறுலேயே நடக்காது. 41 பேர்த்தோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருந்து கிளம்பி சென்னைக்கு மக்களை வர சொல்றான் விஜய். நீங்க அங்க வாங்க, எங்க பனையூர், சரி பனையூர் கூட வேண்டாம், மகாபலிபுரம் வாங்க. ஏன்னா பனையூர் கூட ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிரும், பஞ்சாயத்து ஆயிரு போயிடும். அங்கே யாரும் மகாபலிபுரம் முழுக்க அந்த ஹோட்டலை சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு போலீஸ் பந்தோபஸ்து போட்டுட்டு யாரையும் உள்ள விடாமல், ரசிகர்களை உள்ள விடாமல், இந்த 41 பேர் குடும்பம் பஸ்ஸெல்லாம் ஏற்றிட்டாங்க. மந்தைகள் மாதிரி பஸ்ஸில் ஏற்றி சென்னைக்கு கூப்பிட்டு வந்து அந்த ஹோட்டலை, லக்ஸுரியான ஹோட்டலில் தங்க வச்சு டூர் சாவுக்கு டூர். உலகத்திலே பாருங்க, செத்த குடும்பத்தை வச்சு எப்படிலாம் கேம் ஆடுறானுன்னு பாருங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த மக்களுக்கு தான் கொஞ்சமாவது அறிவு வேணாம். உங்கள் குடும்பத்தை சாவடிச்சிருக்கான் அவன். நீங்கள் என்ன அப்படின்னா அவனோட சேர்ந்து டூர் போயிட்டு இருக்கீங்க. அதில் 11 பேர் குடும்பம் ரொம்ப மானஸ்தமான குடும்பம் போல இருக்கு. ரொம்ப சுயமரியாதை உள்ள குடும்பம். கஷ்டப்பட்டு பெரியாரும், அம்பேத்கரும், மார்க்ஸும், அண்ணாவும், கலைஞரும் இங்கே ஏற்படுத்தின அரசியலை கொஞ்சமாவது சொரணையோடு இருக்காங்க. அந்த 11 குடும்பம் போகலை. மீது குடும்பம் எல்லாம் பை எடுத்து 2 நாள் பை நான் ஏறும்போதே பார்த்தேன், பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க டூருக்கு. அப்போ காலையில் வந்து விஜய் சந்திக்கிறது பிளானு, சாயந்தரம் வந்து மகாபலிபுரம் டூரு சுற்றி கூட காமிப்பாங்க. எவ்வளோ ஒரு கேவலம் பாருங்களேன். என் பிள்ளை இறந்ததுனால தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஆமாம், கமெண்ட் எல்லாம் அவர் போட்டிருக்காங்க சில பேர். அது ஒரு மீம்ஸ், அந்த மீம்ஸை படிச்சுப்பாங்க. நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என் பையன் செத்தக்காட்டி தான் மகாபலிபுரத்தை சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மனதில் இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். விஜய்க்கு ஆதரவாக கரூரில் மக்கள் வீடியோ போட்டிருக்காங்கல்ல, அவங்களோட எல்லா வீடியோவும் ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே மாதிரி பேசுவாங்க. கடைசியில் முடிக்கும் போது விஜய் வரணும் அப்படிம்பாங்க. விஜய் வரணும்னு தான் சொன்னாங்க, விஜய் வரவே இல்லை கடைசி வரைக்கும். இவங்க விஜய் பார்க்க போகிறாங்க. அவங்க விஜய் வரணும்னு சொன்னது விஜய் 26 வரணும் அப்படின்னாங்க. ஒரு 25 வரலையா, செத்தப்பையும் அவங்க வீட்டுக்கு வரலையா, 26 எப்படியா வருவார்? இல்லை, இந்த கட்சிக்குள்ளால் நடக்கக்கூடிய உட்கட்சி மோதல் விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் தான் கட்சியினுடைய ஓனர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. கட்சி ஓனர் எப்பவுமே படுத்தே தான் கிடப்பார். அவர் சரக்கை போட்டு தூங்கிட்டே தான் இருப்பார். அவர் வந்து எந்திரிக்கவே மாட்டார். பனையூருக்கு வெளியே என்ன நடக்குன்னு தெரியல. கரூரில் மக்களை கலெக்ட் பண்ணி கூட்டு வரதே அவருக்கு தெரியாது. போய் எழுப்பிட்டு சொல்லணும், ஐயா பஸ் ஏறிட்டாங்க கரூரில், நீங்கள் இங்கே பல்லு விலைக்கு குளிச்சு ரெடி ஆனீங்கன்னா நாளைக்கு காலையில் போயிடலாம் அப்படிம்பாங்க. அதுக்கு லேட்டாக தான் போவார். ஸோ அப்போ இந்த வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எஃப்ஐஆரை சிபிஐ டேக் ஓவர் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இவர் எப்படி போய் சந்திக்கலாம்? குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, விஜய் மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, தமிழ்நாடு காவல்துறை மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி விஜய் சந்திக்க முடியும்? அது சிபிஐ வழக்கில் குழப்பத்தை ஏற்படுத்தாதா? ஆமாம், ஏற்கனவே வந்து இந்த பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நடந்துட்டு, அவருடைய வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ தனியாக கூப்பிட்டு வச்சு இது பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் என்னென்ன பேசணும், சிபிஐ அதிகாரிகள் வந்தால் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி பாடம் எடுக்கக்கூடிய விஷயம் நடக்குமா? ஆமாம், நீங்கள் வந்து அடுத்த சிபிஐ அதிகாரிகள் வரும்போது என்னென்னலாம் சொல்லணும், நீங்கள் வந்து என்னை பற்றி என்னென்ன புகழ்ந்து பேசணும், என்னென்ன நான் அவங்க பணம் எப்படிலாம் செட்டில் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டட் மேனுவல். இதெல்லாமே ஆதவர்ஜுனா பண்ணக்கூடியது தான். சரி, இந்த விஷயத்தில்
விஜய் 41 பேர் மரண சம்பவ விஷயத்தில் ஆதவர்ஜுனா தான் ஷார்ப்பாக டெல்லி போய் உட்காந்து இந்த லாபியை பண்ணி உச்சநீதிமன்றத்தில் இது இப்படி தான் வழக்கு வரணும், எந்த பெஞ்சுக்கு இந்த வழக்கு போகணும், யார் என்ன தீர்ப்பு கொடுக்கணும், அதுக்கு பிறகு சிபிஐ எப்படி கைமாற்றணும், நாம் எப்படி பாஜக காலில் போய் விழணும், விஜய் எப்படி கொண்டு போய் மோடிட்டு அடமான வைக்கணும், இந்த வேலையெல்லாம் பக்காவாக செஞ்சு வச்சிருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றி. ஸோ இந்த அரசியல் வெற்றியை சாத்தியமாக்குன ஆதவர்ஜுனாவை பொதுச் செயலாளராக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஓடி ஒளிஞ்சு தலைமறைவாக இருந்த புஷி ஆனந்தை பாண்டிச்சேரிக்கே திருப்பி அனுப்புறாங்க. ஸோ அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கூட்டம் நாளைக்கு நடக்க போகிற கூட்டத்துக்கு மக்களை வர வச்சு சிபிஐ வரும்போது நீங்கள் என்ன பேசணும், எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும். அவங்க மறந்து போய் சிபிஐ விசாரிக்கும் போது 2026 விஜய் தான் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேறு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இது திட்டமிட்ட ஒரு சதியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு சிபிஐ வர்றதுக்கு முன்னாடியே இந்த மக்களை வந்து பார்த்து அவர் கேன்வாஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல ஏன் நீங்கள் வந்து மீடியாவை அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? மீடியாவை கண்டு பயப்படுகிறார் விஜய். நாளைக்கு மக்கள் நீங்கள் சந்திக்க போறீங்கல்ல, பத்திரிகையாளர்களாக வரட்டும், நீங்கள் அந்த மக்கள்கிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு நாங்கள் பார்க்கணும். அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். அதுக்கு ஏன் மீடியாவை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்போ ஏன் நீங்கள் மீடியாவை கண்டு பயப்படுறீங்க? இவ்வளோ பெரிய கோலை, இறந்த மக்களுக்கு நீ நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்கிறல்ல, அதை வந்து பார்க்கக்கூடிய மீடியாவை ஏன் தடை போடுற? ஸோ இது எல்லாமே ஒரு 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 விதமான ஒரு கட்சி செட்டப்பே கிடையாது. இது சும்மா ஏதோ ஒன்று நாம் பாட்டுக்கு கும்பலோட கோவிந்தா போடலாம் அப்படிங்கிற செட்டப்பில் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை, பிரச்சார காலத்தில் வந்து அவர் வந்து பேப்பரில் இருக்கிறத பார்த்து வாசிக்கிறாரு, இங்கே வந்து திணறும் அவருக்கு. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னு சொன்னால் இல்லை இங்கேயும் ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க விஜய்க்கு. நாளைக்கு அவங்கள பார்த்து நீ என்ன பேசணும், அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல நிறுத்தி அவங்கள பார்க்கணும், அப்புறம் அழணும், அப்புறம் இரும்பணும், தண்ணி குடிக்கணும், அவர் துண்டு எடுத்து போடணும், இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருக்கும் அவருக்கு. அழுகை தான் அவருக்கு வராதே, சிக்கல் தான். அழுகை படத்துலேயே அழுக வராது. இப்போ நேரில் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டப்பவே மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு, தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு, ஷர்ட்லாம் போட்டுட்டு, மியூசிக் எல்லாம் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்போ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, கட்சிக்குள் அடிதடி ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இந்த கட்சி வந்து ஊர் போய் சேராது. 26 தேர்தல் இந்த கட்சிக்கு இந்த 26 தேர்தலுக்கே போகுமான்னு தெரில. அதுக்கு முன்னாடியே அடிச்சுட்டு கட்சியை பிச்சுக்கு வாங்கிக்கலாம்னு தெரியுது. சில பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி. விஜய் வந்து நிலச்சி நிற்கிறாரா நீங்கள் சொன்ன மாதிரி? அது மாதிரி இந்த அழைச்சிட்டு வரக்கூடிய நபர்கள் வந்து அந்த டூரை வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, தொடர்ந்து என்ன பேசுகிறாங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இதை சரியாக பேசுவாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம், பேசுவோம்.